உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிற விஷயம் தமிழக வரலாற்றுலயும் சரி, சமூக விவாதங்கள்லயும் சரி தொடர்ந்து பேசப்பட்டு வர்ற ஒண்ணு. ஆமாங்க. அதாவது பெரியார் ஈவே ராமசாமிக்கும் மணியம்மைக்கும் நடந்த திருமணம். மிக முக்கியமான, அதே சமயம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். நம்மிடம் இப்ப இருக்கிறது பெரியார் மணியம்மை திருமணம் ஒரு மறு விசாரணை அப்படிங்கிற தலைப்புல வந்த ஒரு கட்டுரையின் சில பகுதிகள். சரி. இது முக்கியமா பிபிசி தமிழ்ல வெளியான ஒரு கட்டுரையை மறுத்து ரொம்ப விமர்சன பார்வையோட எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. இந்த குறிப்பிட்ட விமர்சன கட்டுரை என்ன சொல்லுதுங்கிறத தான் நாம இன்னைக்கு முழுக்க அலச போறோம். ஆமா, சரியா சொன்னீங்க. நாம நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்பிட்ட கட்டுரை முன்வைக்கிற வாதங்களை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வர்றதுதான். திருமணம் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லப்படுற காரணங்கள், அப்புறம் அந்த வயசு வித்தியாசம் பத்தின சர்ச்சை, சட்டப்பூர்வமா அது சரின்னு சொன்னாங்களே அது உண்மையா இல்லையான்னு இந்த கட்டுரை எப்படி பாக்குது, அதோட கல்யாணம் பத்தியே பெரியார் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருங்கிறதையும் இந்த கட்டுரை எப்படி ஒப்பிடுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப முக்கியம். இங்க நாங்க எந்த பக்கமும் சாயல, இந்த கட்டுரையாளர் என்ன சொல்றாரோ அது அப்படியே உங்களுக்கு தரோம். சரி, அப்போ நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். இந்த கட்டுரையோட வாதங்களுக்குள்ள போகலாம். முதல்ல அந்த பிபிசி தமிழ் கட்டுரையை இது எப்படி விமர்சிக்குதுங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆதாரம் ஆரம்பிக்கிறதே அந்த பிபிசி தமிழ் கட்டுரை மேல ஒரு கடுமையான விமர்சனத்தோட தான். ஆமா, அந்த கட்டுரை பெரியார் மணியம்மை திருமணத்தை ஒரு மாதிரி நியாயப்படுத்த பாக்குது. அப்புறம் இந்த மொத்த விஷயத்தையுமே அண்ணாதுரைக்கும் பெரியாருக்கும் நடுவுல நடந்த ஒரு அரசியல் பிளவா மட்டும் காட்டுதுன்னு இந்த கட்டுரையாளர் குற்றம் சாட்டுறார். சரி. பிபிசி கட்டுரையாளர் இந்த திருமணத்துக்கு முட்டு கொடுத்திருந்தாருன்னு ஒரு வார்த்தையே இந்த ஆதாரம் பயன்படுத்துது. கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு. ஆமா, இந்த கட்டுரையின் மைய வாதமே அதுதான். பிரச்சனை வெறும் அரசியல் பிரிவில்ல, அந்த திருமணமே அடிப்படையில கேள்விக்குரியது இங்கிறது தான் இதோட பார்வை. ஓ, அப்படியா? ஆமா, அந்த திருமணத்துக்கு சொல்ற நியாயங்களை முட்டு கொடுப்பதுன்னும், ஒரு வயசானவரு தம் பேத்தி வயசு பொண்ண கல்யாணம் செஞ்சதை நியாயப்படுத்துறது சரியில்லைன்னும் இந்த கட்டுரை ரொம்ப கடுமையா சொல்லுது. அண்ணாதுரைய குறை சொல்றது மட்டும்தான் பிபிசி கட்டுரையின் நோக்கம்னு கூட இந்த ஆதாரம் பார்க்குது. சரி, இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் எல்லாரும் பேசுற அந்த வயது வித்தியாசம், அது பத்தி இந்த கட்டுரை என்ன சொல்லுது? அதுவும் ஒரு முக்கியமான புள்ளி இல்லையா? நிச்சயமா, அது ரொம்ப முக்கியமான புள்ளி. பெரியாருக்கு அப்போ வயது 72ன்னு சொல்லுது. ஆனா மணியம்மையோட வயசை சொல்றதுல சில குழப்பங்கள் இருக்கு, இல்லனா முரண்பாடுகள் இருக்குன்னு இந்த ஆதாரம் சுட்டி காட்டுது. முரண்பாடுகளா? எப்படி சொல்றீங்க? அதாவது பாருங்க, பிபிசி கட்டுரை தன் வயதில் பாதி வயதே ஆன மணியம்மையை பெரியார் மணந்தார்னு எழுதியது இந்த ஆதாரம் மேற்கோள் காட்டுது. ஆமா, நானும் படிச்ச மாதிரி ஞாபகம். ஆனா யோசிச்சு பாருங்க, 72ல பாதி எவ்வளோ? 36 வயசு இல்லையா? ஆனா மணியம்மையோட வயசு பொதுவா 29ன்னு தான் சொல்றாங்க. இந்த கணக்கே இடிக்குதேன்னு ஆதாரம் கேக்குது. ஓ, அப்போ அந்த பாதி வயதுங்கிற தகவலே தப்புன்னு சொல்லுது. ஆமா, அத இந்த கட்டுரை ஒரு சாதாரண தகவல் பிழையா பார்க்கல. பின்ன எப்படி பாக்குது? இந்த மாதிரி வயசு விஷயத்துல ஒரு முரண்பாடு இருக்கிறதே அந்த சர்ச்சையோட தீவிரத்தை குறைக்கிற ஒரு முயற்சின்னு இந்த கட்டுரை வாதிடுது. அது மட்டுமில்ல, ஈவராவாதிகள்னு இந்த ஆதாரம் சொல்ற சிலர் பெரியார் வயசை குறைச்சோ இல்ல மணியம்மை வயசை கூட்டியோ சொல்லி உண்மைய மறைக்க பாக்குறாங்கன்னு குற்றம் சாட்டுது. அப்படியா? ஒரு விஷயத்த விளக்கும் போது இப்படி பொய் கலந்துட்டா அந்த மொத்த காரியமே பித்தலாட்ட வகையை சார்ந்ததுன்னு இந்த கட்டுரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. பித்தலாட்டம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி ஏமாத்து வேலை, மோசடின்னு அர்த்தம். அப்போ வயசு கணக்குலயே கோல்மால் இருக்குன்னு இந்த கட்டுரை சொல்லுது. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமா முன்வைக்கப்படுற வாதம் அந்த சட்டப்பூர்வமான நியாயம். அதாவது வாரிசா நியமிக்க வழி இல்ல, அதான் கல்யாணம் செஞ்சாருன்னு சொல்றாங்களே, அத பத்தி என்ன சொல்லுது? ஆமா, இதுவும் ஒரு முக்கியமான வாதம் தான். இத ஆதாரம் நல்ல விரிவாவே அலசுது. சொல்லுங்க. அன்றைய இந்து வாரிசுரிமை சட்டப்படி ஒரு பொண்ணுக்கு தத்தெடுக்கிற உரிமையோ இல்ல தத்து போற உரிமையோ இல்ல. அதனால கழகத்தையும் சொத்துக்களையும் பாத்துக்க மணியம்மைய வாரிசா நியமிக்க சட்டப்படி அவரை கல்யாணம் பண்றதை தவிர பெரியாருக்கு வேற வழியே இல்லைன்னு ஒரு வாதம் இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது. இந்த வாதம் பரவலா சொல்லப்படுது. ஆமா, இந்த வாதத்தை சொல்றவங்க, கல்யாணத்தை விமர்சிக்கிறவங்க உண்மையில அந்த பிற்போக்கான இந்து மத சட்டத்தை தான் விமர்சிக்கணும்னு சொல்றத ஆதாரம் குறிப்பிடுது. ஆனா இந்த கட்டுரை இதை ஏத்துக்குதா? இல்லவே இல்ல. இந்த சட்ட நியாயத்தை அடியோட நிராகரிக்குது. அப்படியா? ஏன்?
ஒரு பொண்ணையே ஒரு வயசான ஆளு தத்தெடுக்க அன்னைக்கு சட்டம் அனுமதிக்கலங்கிறதுக்கு ஒரு மாற்று விளக்கத்தையே இந்த கட்டுரை கொடுக்குது. என்ன விளக்கம் அது? அதாவது பெரியார் மாதிரி பணக்கார வயசான ஆளுங்க சின்ன பொண்ணுங்கள தத்தெடுக்கிறேன்னு சொல்லி அவங்கள பாலியல் ரீதியா பயன்படுத்திடக்கூடாது, துஷ்பிரயோகம் செஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு பாதுகாப்பு நோக்கத்துல கூட அந்த சட்டம் இருந்திருக்கலாம்னு இந்த கட்டுரை ஒரு யூகத்தை முன்வைக்குது. அடேங்கப்பா, இது ஒரு முற்றிலும் வேற கோணம் இல்லையா? ஆமா, அப்போ பொண்ணுங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு போய் பிற்போக்கானதுன்னு சொல்றதே இந்த கட்டுரை கேள்வி கேக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. பெரியார் அந்த சட்டத்தோட நோக்கத்தை தவிர்க்கிறதுக்காக இல்லனா சட்டத்துல இருக்கிற ஓட்டைய பயன்படுத்தி கல்யாணத்தை ஒரு கருவியா பயன்படுத்தினாருன்னு இந்த கட்டுரை வாதிடுது. ஓஹோ. இத சட்டத்தை எய்க்கிற செயல், அதாவது ஏமாத்துற செயல்னும் தான் நினைச்சதை எப்படியாவது சாதிக்கிற ஒரு முயற்சினும் இந்த கட்டுரை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. ரொம்ப கடுமையான வார்த்தைகள். அது மட்டும் இல்ல, வீரமணியில ஆரம்பிச்சு சத்யராஜ், சுபவி வரைக்கும் இந்த சட்ட நியாயத்தை ஒரு முட்டாள்தனமான வாதமா தொடர்ந்து முன்வைக்கிறாங்கன்னு இந்த ஆதாரம் ரொம்ப கடுமையா சொல்லுது. இந்த சட்டவாதம் பத்தின விமர்சனம் ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, அடுத்ததா அண்ணாதுரையோட கவலை பொது புத்தி பத்தி அப்படின்னு ஒரு வாதம் வருது. அதாவது இந்த கல்யாணம் மக்கள் மத்தியில கழகத்தோட பேருக்கு ஒரு இழுக்க உண்டாக்குன்னு அண்ணா கவலைப்பட்டதா சொல்றாங்களே. இதை இந்த கட்டுரை எப்படி பாக்குது? அந்த புது புத்தி வாதத்தையும் ஆதாரம் ஒரு முக்கியமான காரணமா ஏத்துக்க மறுக்குது. ஏன் அப்படி? பிபிசி கட்டுரையாளர் மக்களின் பொது புத்திக்கெல்லாம் அச்சப்படுவதாக இருந்தால் திராவிட இயக்கத்தின் சாதனைகளாக நாம் கருதும் பலவற்றை இன்று செய்திருக்க முடியாதுன்னு எழுதியதா ஆதாரம் சுட்டிக்காட்டுது. ஆனா இந்த பொது புத்தி பத்தின கவலை அண்ணாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பெரியாருக்கே வந்திருக்கணும் இல்லையான்னு இந்த கட்டுரை கேக்குது. ஆமா, அதுவும் சரிதான். இங்கதான் இந்த கட்டுரையின் வாதம் இன்னும் கூர்மையாகுது. ஏன்னா பெரியாரே இதுக்கு முன்னாடி வயசு வித்தியாசம் உள்ள கல்யாணங்களை ரொம்ப ரொம்ப கடுமையா சாடியிருக்காருன்னு இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது. அப்படியா? நிஜமாவா? ஆமா, ஒரு வயசானவரு சின்ன பொண்ண கல்யாணம் பண்றது தப்புங்கிறது பொது புத்தியா இல்ல சிறப்பு புத்தியான்னு ஒரு கேள்வியை எழுப்பிட்டு இந்த கேள்விக்கு பெரியாரோட பழைய எழுத்துக்களே பதில் சொல்லுதுன்னு ஆதாரம் மேற்கோள் காட்டுது. அடடா, என்ன மேற்கோள் அது? சொல்லுங்க, கேட்கவே ஆர்வமா இருக்கு. முதலாவது 1934 அக்டோபர் 7ஆம் தேதி குடியரசு இதழ்ல பெரியார் எழுதினதா ஆதாரம் குறிப்பிடுது. வைதிக கல்யாணத்தில் வயது கிரமங்களை, தக்க பருவங்களை முக்கியமாய் கவனிப்பதில்லை. 50-60 வயதான ஆண் கிழத்துக்கு 10-12 வயது பெண் குழந்தையை பிடித்து தாலி கட்டி விடுகிறார்கள். கல்யாண விஷயத்தில் ஆண்களுக்கு கிழம் என்பதே இல்லையாம். இந்த விஷயத்திலும் சுயமரியாதை கல்யாணம் தக்க சரிசமமான வயது பொருத்தம் பார்த்தே செய்யப்படும். என்னது? சுயமரியாதை திருமணத்துல சரிசமமான வயது பொருத்தம் முக்கியம்னு அவரே சொல்லியிருக்காரா? ஆமா, அது பெரியாரோட நேரடி வரிகள்னு ஆதாரம் சொல்லுது. இது பெரிய முரண்பாடா இருக்கே. அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல பெரியார் சொன்னதா இந்த கட்டுரை இன்னொரு மேற்கோர் காட்டுது. என் போன்ற வயதானவர்கள் கல்யாணம் செய்து கொள்ள எண்ணக்கூடாது. எப்படியாவது அப்படி ஒரு எண்ணம் தொலைந்தால் தும்ப அருந்ததாக, அதாவது விதவையாக, ஒரு 40-50 வயதானதாக ஒரு கிழத்தை பார்த்து கல்யாணம் செய்து தொலைக்கட்டுமே. பச்சை கொடி போல ஒரு பெண்ணை, வாழ்வின் சுகத்தை அறிய வேண்டிய வயதும் பக்குவமும் கொண்ட பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வதா? காரணம் 1000 காட்டட்டுமே. காட்டினாலும் எந்த மானம் உள்ளவன் அந்த கல்யாணத்தை சரியென்று கூறுவான்? யாருக்கு சம்மதம் வரும்? இப்படியும் பெரியார் பேசினதா ஆதாரம் குறிப்பிடுது. இது உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்போ இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுற மையமான புள்ளி என்னன்னா, பெரியார் தனக்குத்தானே விதிச்சுக்கிட்ட அறிவுரைகளை, கொள்கைகளை கிட்டப்பட்ட ஒரு 14 வருஷம் கழிச்சு தன் சொந்த தேவைக்காக அப்பட்டமா மீறிட்டாருங்கிறதான். ஆமா, அதுதான். சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும் இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கிறது அறிவு நாணயம், அதாவது அறிவுசார் நேர்மை ஆகுமான்னு இந்த கட்டுரை ரொம்ப கடுமையா கேக்குது. இத வெறும் பொது புத்தி, சிறப்பு புத்தின்னு பேசி மழுப்ப முடியுமானும் கேக்குது. இந்த முரண்பாடு ரொம்ப வலுவா இருக்கு. ஆமா, இந்த முரண்பாட்டை இன்னும் வலுப்படுத்துற மாதிரி மறுமணம் பத்தி பெரியாரோட இன்னொரு கருத்தையும் இந்த கட்டுரை மேற்கோள் காட்டுது. அப்படியா? அது என்ன கருத்து? பெரியார் எழுதினதா ஆதாரம் சொல்லுது. ஒரு கல்யாணமாகி மனைவி தவறி போய் 2வது கல்யாணம் செய்து கொண்டால், அதுபோலவே ஒரு கல்யாணமாகி கணவன் தவறி போன பெண்ணையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். இப்போது இது மாதிரி இல்லாததால் இது மாதிரி முறை புதுமையானதாக தோன்றுகிறது. மறுமணம் செய்றவங்க தன்ன மாதிரி வாழ்க்கை துணையை இழந்தவங்கள தான் கட்டிக்கணும்னு சொல்றாரா? ஆமா, இதுவும் பெரியாரோட சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள பெரிய இடைவெளியை காட்டுறதாவே இந்த கட்டுரை பாக்குது. ஊருக்கு உபதேசம் சென்றது தனக்கு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரியா சொன்னீங்க.
எவ்வளவு அழகாக சொன்னார் ஈவே ராமசாமி என அகமகிழ்வதா, அல்லது எவ்வளவு கேவலமாக தான் சொன்னது ஊராருக்குத்தானே தவற தனக்கில்லை என்பது போல் கேவலமாக முரண்பட்டானே என்பதற்காக வியப்பதான்னு ஆதாரம் ஒரு மாதிரி அங்கலாய்ப்போட கேக்குது. இந்த முரண்பாடுகள் அடுக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கட்டுரை அடுத்து ஒரு இரட்டை வேட குற்றச்சாட்டையும் முன்வைக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், அது ஒரு கற்பனையான சூழலை முன்வெச்சு எழுப்பப்படுற கேள்வி. ஆனா யோசிக்க வைக்குது. என்ன கேள்வி அது? பெரியாரோட நண்பர்னு கருதப்படுற ராஜாஜி இதே மாதிரி அவரோட 72 வயசுல ஒரு 29 வயசு பொண்ண கல்யாணம் செஞ்சிருந்தா பெரியார் அத அவருடைய தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லி வாழ்த்தி ஆசிர்வதிச்சிருப்பாரா அப்படின்னு ஆதாரம் கேக்குது. நல்ல கேள்வி. ஆதாரம் என்ன பதில் சொல்லுது? நிச்சயமா அப்படி செஞ்சிருக்க மாட்டாருங்கிறதுதான் ஆதாரத்தோட பதில். ஓ, ஒருவேளை ராஜாஜி அப்படி செஞ்சிருந்தா பெரியார் பார்ப்பனிய இந்து மதம் எப்படி பெண்களை அடிமைப்படுத்துகிறது பாருங்கள்னு ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருப்பார்னு இந்த கட்டுரை உறுதியா வாதிடுது. அப்போ இந்த ஒப்பீடு மூலமா கட்டுரை என்ன சொல்ல வருது? பகுத்தறிவுனா இதுதானா? அதுதான் கட்டுரையின் கேள்வி. ஒரு செயலை தான் செஞ்சா அதுக்கு 1000 காரணம் சொல்லி நியாயப்படுத்துறது, அதே செயலை இன்னொருத்தர் செஞ்சா அவரை கடுமையா விமர்சிக்கிறது, அநியாயம்னு கூப்பாடு போடுறது, இது எப்படி பகுத்தறிவாகும்? இது அப்பட்டமான அயோக்கியத்தனம் இல்லையான்னு ஆதாரம் நேரடியா கேக்குது. அயோக்கியத்தனம்னா உங்களுக்கு தெரியும், நேர்மை இல்லாத, ஒழுக்கம் இல்லாத செயல். ரொம்ப கடுமையான விமர்சனங்கள். இத்தனைக்கும் பிறகு கடைசியா அந்த கட்டுரையின் ஒட்டுமொத்த முடிவு என்னவா இருக்கு? அதோட மொழிநடையும் ரொம்ப கடுமையா இருக்கணும்னு தோணுது. நீங்க நினைச்சது சரிதான். ஆதாரம் தன்னோட முடிவுல எந்த சமரசமும் இல்லாம ரொம்ப ரொம்ப கடுமையான மொழிய பயன்படுத்துது. என்ன சொல்லுது? பெண் விடுதலை, பெண்ணியம்னு மேடைகள்ல முழங்குன பெரியார் தன் சொந்த வாழ்க்கைக்குன்னு வரும்போது தாம் பேசின எல்லாத்தையும் கால்ல போட்டு மிதிச்சிட்டாருன்னு சொல்லுது. இந்த ஒரே ஒரு கல்யாணம் மூலமா தாம் மத்தவங்கள மாதிரி ஒரு சாதாரண ஆண்டா அப்படிங்கறத உலகத்துக்கு நிரூபிச்சிட்டாருன்னு இந்த ஆதாரம் வாதிடுது. இந்த செயலை மறுபடியும் அயோக்கியத்தனம்னு முத்திர குத்துது. இதுவே ரொம்ப கடுமையா இருக்கே. ஆனா அதை விட கடுமையான விமர்சனம் கடைசில இருக்கு. இந்த கட்டுரையின் பார்வையில இந்த திருமணம் ஒரு அயோக்கியத்தனம்னு தெரிஞ்சிருந்தோம் அதை நியாயப்படுத்தி முட்டு கொடுக்கறாங்களே, அந்த அடிமை ஈவராமசாமி கூட்டத்தின் இழிவான செயல்தான் அதை விட பெரிய அயோக்கியத்தனம்னு ஆதாரம் மிக மிக கடுமையா முடிக்குது. ரொம்பவும் காட்டமான முடிவுரே. ஆமா, பெரியார பாராட்டணும்னா கூட இந்த அயோக்கியத்தனத்தை ஒரு வஞ்ச புகழ்ச்சியா, அதாவது புகழ்ற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே இகழ்ற மாதிரி பாராட்டணும்னு கிண்டலா சொல்லுது. சரி, இந்த விரிவான அலசல்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? நாம பார்த்த இந்த விமர்சன கட்டுரை பெரியார் மணியம்மை திருமணம் பத்தி ரொம்ப கடுமையான ஒரு பார்வையை முன்வைக்குது. ஆமா, வயது வித்தியாசம் பத்தின குழப்பங்கள், சட்ட நியாயம்னு சொல்லப்பட்டதை பத்தின வலுவான கேள்விகள், பெரியாரோட முந்தைய கருத்துகளுக்கும் இந்த திருமணத்துக்கும் நடுவுல இருக்கிறதா காட்டப்படுற பெரிய முரண்பாடுகள், அப்புறம் அவர் மேல சுமத்தப்படுற இரட்டை வேட குற்றச்சாட்டு, இது எல்லாத்தையும் இந்த கட்டுரை விரிவா பேசுது. ஆமா, ஆனா ஒண்ணு நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். நாம இங்க அலசுனது இந்த குறிப்பிட்ட விமர்சன கட்டுரையின் வாதங்களை மட்டும்தான். சரி, பெரியாரோட பொதுவான சித்தாந்தங்களுக்கும் அவரோட இந்த குறிப்பிட்ட தனிப்பட்ட செயலுக்கும் நடுவுல பெரிய முரண்பாடு இருக்குன்னு இந்த கட்டுரையாளர் நினைக்கிறாரு. அத தன்னோட வாதங்கள் மூலமாவும் பெரியாரோட மேற்கோள்கள் மூலமாவும் நிறுவ முயற்சி பண்றாரு. புரியுது. ஆதாரம் ரொம்ப கடுமையான மொழியும் ஒரு சார்பு நிலையும் எடுத்திருந்தாலும் அது முன்வைச்ச வாதங்களையும் சான்றுகளையும் நாம இங்க உள்ளபடி பார்த்தோம். சரி, நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி. இந்த கட்டுரை பாருங்க, பெரியாரோட சொந்த வார்த்தைகளையே ஆதாரமா வச்சு அவரை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. ஒரு வரலாற்று ஆளுமையோட சித்தாந்தங்களையும் அவர் சமூகத்துல ஏற்படுத்தின தாக்கத்தையும் நம்ம மதிப்பிடும்போது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களுக்கு, குறிப்பா இது மாதிரி வெளிப்படையான முரண்பாடுகள் இருக்குன்னு சுட்டிக்காட்டப்படும் போது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நல்ல கேள்வி. ஒருத்தரோட தனிப்பட்ட செயல்களுக்கும் அவர் பொதுவெளியில போதிச்ச கருத்துக்களுக்கும் நடுவுல ஒரு விதமான நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி இருக்க வேண்டியது அவசியமா, இல்ல ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணுமா? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.